சிக்கன் கரை சிக்கன் கரை சிக்கன் கரை இது கோத்தகிரி கோழி கறி சிக்கன் கரை. ஹோட்டலில் சாப்பிட்றது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்மளாம் வீட்டை விட அதிகமாக ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் சென்னையில் சிக்கனுக்கு பதிலாக பூனைக்கறியை போட்டதாக ஒரு புகார் வந்திருக்கு. இது சம்மந்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சியால் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து இன்றைக்கி மதுரையில் சிலரிடம் கருத்து கேட்டோம். அவங்க சொல்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஐயோ, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இல்லை சார், பூனை பிரியாணி அங்கே சாப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டியதுதான், நல்லா இல்லைன்னா வச்சுட்டு போக வேண்டியதுதான். இதில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன? அவங்களும் விருப்பம், அவங்க சாப்பிட்றாங்க. பூனையுடைய அந்த முடி இது ஒன்றாலே வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் வருது, குழந்தைகளுக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு பூனைக்கறிலாம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. முதல்ல இது வந்துட்டு ஏமாத்துறாங்கன்னா இப்படியும் ஏமாத்துறாங்க. இப்படி சம்பாரிச்ச காசுலாம் இன்னைக்கே நிற்காது. ஆக்சுவலாக வந்துட்டு யாருக்குமே பூனைக்கறி சாப்பிட்றது வந்து உடல் நலத்துக்கு வந்து ரொம்ப கலப்படம் கலந்த பொருளை வந்து சாப்பிடக்கூடாது. இவங்க சிக்கன்னு கலந்து விட்றாங்க. இதே ஆட்டுக்கறியில் கலந்து விட்டாங்கன்னா இன்னும் ரேட்டு கூட வரும்ல. அதனால் வந்து இது வந்து தவறு, வந்து கண்டிக்கணும். சில வியாபாரிக அவங்க வந்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கணுன்றக்காக நாளடைவு இன்றைக்கி பூனைக்கறியை போட்டவங்க நாளைக்கு வந்து கண்ட மிருகங்கள் அதை விட மனித மாமிசத்தை கூட போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி கயவர்கள் இவர்களை வந்து தக்கப்படி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இவங்க ஏதோ ஒரு சிறு லாபத்துக்காக, அதாவது சிறிய தொகைக்காக ஒரு உணவை கொடுக்குறாங்க. அதை நம்ம மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடாது. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த உணவு தர கட்டுப்பாடு ஆய்வாளரை வச்சு எல்லா இதுலேயுமே அப்பைக்கப்போ ரேண்டமாக செக் பண்ணணும். அது பண்ணும்போது அந்த அவங்கள நம்ம மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து தரமான பொருளாக கிடைக்குன்றது எங்களோட ஆதங்கம். கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கத்து பொறுப்பு. அது சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து கண்டிப்பாக இதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்.